என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும். Hi goodies, good afternoon. Okay, are you all happy? Yes, ma'am. Going to tell story, narrating the story. 1B activity, the farmer and his daughters. 6th unit. 1B activity. Goodies, are you ready? Yes, ma'am. Okay, first I ask question. Have you seen people working in fields? In the fields? Have you seen people working in the fields? Yes, ma'am. Tell me. Yes? I have seen people in the fields. Good, super. What do they do in the fields? Anyone? Activity? Field work ஏதாவது ஒரு activity சொல்லுங்க. Fluffing, digging, sowing, harvesting and reaping. Tell me. Fluffing, digging, sowing, harvesting and reaping. Okay, let's go. கதைக்கு போலாமா? ஓகே குட்டீஸ், நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்களே அதனுடைய மீனிங்ஸை சொல்ல போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ். கம், எனி ஒன் கேர்ள், ஃபர்ஸ்ட் லைன் யூ ரீட். யூ ரீட். A wealthy farmer lived in the village of Manipuram. ஒரு பணக்கார விவசாயி மணிப்புரம் என்ற கிராமத்தில் வசித்து வந்தார். சூப்பர். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் லைன். He had 3 daughters. அவருக்கு 3 பெண் குழந்தைகள். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட். யூ ரீட். He was getting old. அவருக்கு வயதாகிட்டு இருந்தது. வெரி குட். நெக்ஸ்ட். யூ ரீட். He wanted to distribute his wealth. அந்த விவசாயி தன்னுடைய 3 பெண்களுக்கும் தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுத்தார். பிரித்து கொடுக்க விரும்பினார். ஹீ வாண்டட்னு வருது இல்லை குட்டி, அதனால் விரும்பினார். ஓகே, கோ. நெக்ஸ்ட் வா. சொல்டா குட்டி. But he wanted to give it to the most responsible daughter among the three. அவரு அவங்களோட சொத்துக்களை ரொம்ப கட்டி காப்பாற்ற ஒரு பொறுப்பான பொண்ணுகிட்ட தரணும்னு நினைச்சாரு. சூப்பர், சூப்பர். நெக்ஸ்ட் லைன் படிங்க. So he gave a bag of grapes to each from them. குட், சூப்பர். சொல்லுங்க. அவரு அவங்க 3 பேத்துக்கிட்டயும் தானியம் நிறைஞ்ச பைய கொடுத்தாரு. சூப்பர், குட். ஸ்டார்ட். He asked them to use it wisely. அவர் அந்த 3 மகளுக்கும் தானியத்தை யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாரு. வெரி குட், சூப்பர். யூ ரீட். After 1 year, the wealthy farmer welcomed his 3 daughters. ஒரு வருடத்துக்கு பிறகு அவங்கள வெல்கம் பண்றாங்க. அவங்களோட 3 மகள்களையும் கூப்பிடுறாங்க. வெரி. He called the elder daughter. அந்த விவசாயி தன்னுடைய மூத்த மகளை அழைக்கிறார். குட். யூ ரீட். He asked about the grains. அந்த தானியத்தை எப்படி உபயோகப்படுத்தினார் அப்படின்னு அந்த பணக்கார விவசாயி கேக்குறார். குட். யூ ரீட். The elder daughter said, பெரிய பொண்ணு சொல்றாங்க, I feed those grains to birds. நான் தானியங்களை பறவைகளுக்கு கொடுத்தேன். He asked the second daughter. அவர் second daughter கிட்ட கேக்குறாங்க. She said, second daughter சொல்றாங்க, I used the grains for community food services.
இரண்டாவது பொண்ணு சொல்றாங்க நான் அந்த விடைகளை ஆ சமூக சேவைக்கு பயன்படுத்திட்டேன். சூப்பர். ஆ குட். நெக்ஸ்ட். ஆ யூ ரீட். The farmer asked the ம் third doctor about the கிரைன்ஸ். grains. ம் அந்த விவசாயி வந்து ம் அவன் மூணாம் காலத்தை ம் தானியத்தை என்ன பண்ணணும்னு கேட்டாரு. சூப்பர். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க? ஆ She said I need a bullock cart and a man to get the grains. ஆ எனக்கு ஒரு மாட்டு வண்டியும் ஒரு ஆளும் வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு ஆளா? மென். மேன் வேணும். மேன் சிங்குலர், மென் ப்ளூரல். அப்போ மென்னுன்னா என்ன வருவாங்க? நிறைய ஆட்கள். ஆ வெரி குட். வேணும்னு சொல்லி கேட்குறான். குட் சூப்பர். நெக்ஸ்ட்டு. ஆ Father was confused and asked why do you need this? ஆ அப்பா கிளம்பிட்டாரு. ஏன் இவன் மாட்டு வண்டியும் ஆட்களையும் கேக்குறா? அப்படின்னு கிளம்பிட்டாரு. கேட்குறாரு. ஆ ஆ யூ குட்டி She replied. replied, I have sold this ஆ grains and now it is ready for ஆ harvest. ஹார்வெஸ்ட். ஆ அவன் சொன்னா ஆ பயிர்கள் எல்லாம் பயிர்கள் எல்லாம் முளைத்து அறுவடை பண்ணது. அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஆ நெக்ஸ்ட்டு. ஆ படிங்க நீங்கள். He was very happy. ஆ அந்த விவசாயி மிகவும் சந்தோஷமா இருந்தாரு. ஆ. He gave the responsibility of ஆ. the fields to the stepdaughter. ம் அவரோட சொத்துக்களை மூணாம் மகன் கிட்ட கொடுத்தாரு. பாட்டுகளை கொடுப்பேன். Then he said his other wealth equally among the other two daughters. ஆ அவரோட மற்ற ரெண்டு மகள்களுக்கும் அவருக்கு இருந்த மற்ற சொத்துக்களை ஆ. சமமா பிரிச்சு தந்தாரு. குட் சூப்பர். அருமையாக பண்ணிட்டீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க எல்லாம். குட் குட் குட். அருமைடா குட்டீஸ். சிட் டவுன் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் டைம். குயிஸ் டைம். குயிஸ் கார்னர். இந்த பேராகிராஃப் படித்தோம் இல்லையா? கரெக்டாக சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஐ ஆஸ்க் கொஸ்டின், யூ சே ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who lived in the village of Manipuram? Tell me anyone. Use good. பார்த்தா கூட படிக்கலாம். ரெண்டு பேர் எழுந்திச்சிட்டாங்க. முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க பார்க்கல. படிங்க. A wealthy farmer lived in the village of Manipuram. Good. What did he want to distribute? Sit down. Next one. What did he want to distribute? He Wanted. distribute his wealth. Super, super, good. Okay, goody. How many daughters did he have? Anyone? He had three daughters. 3 daughters. He had 3 daughters. Good. He gave them a bag of dash. Anyone? He gave Dhanasri, Shrey. You say, Kuti. Stand. So he had Ah. a bag of grain. Grains. Good. Super, super. Next. Next paragraph. Who welcomed the 3 daughters? Tell me. Who? Irida Kuti. Who welcomed the 3 daughters? A farmer welcomed the 3 daughters. Welcomed his 3 daughters. Good. Sit down. Next question. What did the elder daughter do with the grains? Tell me. The elder daughter fed 2 slides to basket. Very good. Super. Next question. Who said to whom I used the grains for community food service? யார் சொன்னாங்க ஃபுட் சர்வீஸ்க்கு நான் கொடுத்துட்டேன் கிரைன்னு? Tell me. He has second daughter. Second daughter said I used the grains for community food service. Good. Goodies. Next question. What did she need? What did she need? அவளுக்கு என்ன தேவைப்பட்டது? Tell me. She needed a bullock cart and men to get the grains. Good. Super. Next. Next question. Tell me. Answer. Stand up. How did the third daughter use the grains? Third daughter have sowed 2
Now it is ready for harvest. ஓகே, அவங்க ஃபீல்டில் போய் விதைச்சாங்க, அதனால் ரெடியாக இருந்தது. ஓகே, ஹூ இஸ் த வைசஸ்ட் ஆஃப் ஆல்? யூ சே. He gave the responsibility of the fields to the third daughter. Then he shared his other wealth equally among the other two daughters. அது did he find the most responsible daughter among the three? Okay, okay, sit down please. Thank you. குட் குட்டீஸ், எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க, அருமையாக சொல்லிட்டாங்க. தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ. உங்கள் ஒர்க் புக்கில் இருக்குது, அதை ஒர்க் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் குரூப்பாக உட்காந்து ஸ்டார்ட்.